மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீ வைத்துக் கொண்ட நபர் 70% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை திருசூலம் பகுதியைச் சேர்ந்த பாபு வீட்டுமனை எல்லை தகராறு சம்பந்தமாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் இது சம்பந்தமாக பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்த நிலையில் தற்போது வரை யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனமுடிந்த அவர் இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அவர் கொண்டு வந்த பெட்ரோலை ஊற்றி திடீரென தனக்குத்தானே தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் 70% மேல் தீக்காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரை சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பரிந்துரை செய்தனர். காசிமேடு கொலை வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை காசிமேடு சிங்காரத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த குமரன் நேற்று முன்தினம் புத்தாண்டு தினத்தில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக காசிமேடு போலீசார் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். மேலும் கொலையில் ஈடுபட்ட சிறுவன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புத்தாண்டு அன்று தனது குடும்பத்துடன் உணவு அருந்துவதற்காக ஹோட்டலில் உணவு வாங்கி சென்று இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து போதையில் தகராறு செய்து கத்தியால் குத்தி கொலை செய்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாற்றுத்திறனாளிப்பேட்டையில் போதையில் ஏறி மாற்றுத்திறனாளி நபரை கன்னத்தில் அறைந்த தலைமை காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தென்மருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. மாற்றுத்திறனாளி அனைவர் புத்தாண்டையொட்டி நேற்று மன்னார்குடி ரயிலில் சென்னை நோக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ரயிலானது கொரடாச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது மதுபோதையில் மாற்றுத்திறனாளி பெட்டியில் ஏற முயன்ற தலைமை காவலர் பழனி கதவை திறக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் அங்கிருந்த மாற்றுத்திறனாளி பெண் பயணிகளை கருத்தில் கொண்டு கருணாநிதி கதவை திறக்கவில்லை. அதனால் அடுத்த பெட்டியில் ஏறிக்கொண்ட பழனி அடுத்த ரயில் நிலையமான திருவாரூர் வந்ததும் மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் பெட்டிக்கு வந்து RPF என்று கூறியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கேள்வி எழுப்புள்ளார். உடனே அங்கிருந்த பெரியவர் கதவை திறந்துவிட உள்ளே நுழைந்த பழனி கருணாநிதியின் கன்னத்தில் சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தாக்குதலுக்குள்ளான கருணாநிதி சிதம்பரம் RPF காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி மதுபோதையில் தாக்கிய தலைமை காவலர் பழனி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சூழி அருகே பள்ளி கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் நியாய விலைக் கடையில் பள்ளி செயல்பட்டு வரும் அவலம் நீடித்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் பெரிய சோழாண்டி கிராமத்தில் சுமார் 130 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு சுகாதார வளாகம், கழிவுநீர் கால்வாய், குடிநீர், முறையான மயான வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மருத்துவ உதவிக்காக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தில் ஏறி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி கட்டிடம் இடிந்து விழும் சூழலில் காணப்படும் நிலையில் அங்கு படிக்கும் பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரும் அருகில் உள்ள பகுதி நேர நியாய விலைக் கடை கட்டிடத்தில் அமர்ந்து பாடம் படிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று அங்குள்ள மயானத்தில் மின் வசதி, தண்ணீர் வசதி போன்ற எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருக்கும். ஒரு 150 குடும்பங்கள் வாழுது. இங்க இருந்து எல்லாரும் நகரத்தை நோக்கி தான் நாங்க நகர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுவும் தொடர்ச்சியா இந்த கண்டிஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த கிராமமே பெரிய சோழாண்டிங்கிற கிராமமே இந்த தமிழ்நாட்டில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அட்ரஸே இல்லாமல் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த கிராமம் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட கிராமமாகவும் எந்த அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமம், யாரும் கேட்கறதுக்கு ஒரு கேட்கறதுக்கு கேள்வி இல்லாத கிராமம் இருக்குங்க. இந்த சூழ்நிலை மாறுச்சுன்னா இந்த தொடர்ச்சி அந்த மாணவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த தமிழ்நாடு அதாவது இந்த ஸ்டாலினுடைய அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லாரும் இந்த தொலைக்காட்சி மூலயமா மாறுதல்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிற மொழியே எங்களுக்கு இந்த குறைகளை நீங்கள் நிறைகளாக்கி கொடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கைங்க.
தாராபுரத்தில் விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் வேளாண் நிலம் பாதிக்கப்படும் என்றும் கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகளில் நீர் மாசுபட்டு விவசாயம், குடிநீர் ஆதாரம், சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தாராபுரத்தில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோரை சந்தித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். அப்போது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் விவசாயிகளிடம் உறுதியளித்தனர். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு டிவியில் பார்த்து மட்டுமே தான் அறிந்திருப்பதாக அமைச்சர் ஆர். காந்தி பதிலளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி கடந்த பருவமழையில் முழுவதும் நிரம்பி உபரிநீர் தற்போது வெளியேறி வருகிறது. இந்நிலையில் இந்த ஏரியினை அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று அமைச்சர் ஆர். காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் ஏரியின் நிலவரம், கொள்ளளவு, தற்போதைய உபரிநீர் நிலவரம் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு அந்த செய்தியை டிவியில் பார்த்து மட்டுமே தான் அறிந்து கொண்டதாக தெரிவித்தார். அது இடி ரைடுன்னு நம்ம டிவியில பார்த்தேன். அது மாமூலா பயக்கே சும்மா அது என்னன்னு பாலியல் விவகாரத்திற்கு எதிராக தவிக தலைவர் விஜய் குரல் கொடுத்தால் மட்டும் போதாது, அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று பாஜக நிர்வாகி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மதுரையில் பாஜகவினர் நீதி கேட்பு பேரணியில் பங்கேற்பதற்காக பாஜக நிர்வாகி குஷ்பு சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் விவகாரத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குரல் கொடுத்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், குரல் மட்டும் கொடுக்கக்கூடாது, அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். எல்லாரும் குரல் கொடுக்கணும். விஜய் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, எல்லாமே குரல் கொடுக்கணும். குரல் மட்டும் கொடுக்கக்கூடாது, நீங்க அடுத்தது என்ன செய்ய போறீங்க அதுதான் முக்கியம். விழுப்புரத்தில் பொங்கல் தொகுப்பிற்கு டோக்கன் விநியோகத்தை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் 6,20,091 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பிற்கான டோக்கன் வழங்குவதை விழுப்புரம் நகர பகுதியான ஆஞ்சநேயர் கோயில் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி டோக்கன் விநியோகத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், பொங்கல் தொகுப்பிற்கான டோக்கன் ரேஷன் கடை மூலம் 9, 10, 11, 12 ஆகிய தேதிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் விடுபட்டவர்கள் 13ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். அனைவருக்குமான டோக்கன்கள் வழங்கப்பட்டுவிடும். அவர்களை 9, 10, 11, 12 அந்த டோக்கனிலேயே எந்த தேதியில் வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்தந்த தேதிகளில் அவர்களுடைய கடைகளில், இது போன்ற கடைகளில், ரேஷன் கடைகளில் அவர்கள் இந்த பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விழுப்புரம் நகரத்தில் மட்டுமல்ல, இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே உள்ள 6,20,191 கார்டுகளுக்கும் இன்றே டோக்கன் வழங்கப்படுகிறது. அவர்களெல்லாம் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இதை பெற்றுக் கொள்ளலாம். விடுபட்டவர்கள் 13ஆம் தேதியும் பெற்றுக் கொள்ளலாம். 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கூடைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். சிலிண்டர் ரெகுலேட்டரில் வைத்து நூதன முறையில் 15 லட்சம் மதிப்புள்ள தங்கம் கடத்தி வந்த பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்திற்கு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானம் 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்தது. அதில் வந்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவரின் பையில் கேஸ் சிலிண்டருக்கு பயன்படுத்தப்படும் ரெகுலேட்டரில் தங்க கட்டிகளை உருண்டை வடிவில் ஏற்படுத்தி அவற்றை கடத்தி வந்தது தெரியவந்தது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.